ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஒதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இந்த ஜோதிடம் என்பது ஒரு ஆகச் சிறந்த கலை அல்லது அற்புதமான கலை என்பதை எந்த ஒரு ஜோதிடத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்களும் மறுக்க முடியாது. இதில் ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கை என்று சொல்லும் மகா புத்திசாலிகளையும் ஜோதிடத்தை கேவலமாக்க பார்க்கும் மனிதர்களையும் உங்கள் சிந்தனையில் கூட ஒரு நொடி கூட வரவிடாதீர்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் சில நிமிடங்களையோ அல்லது மணித்துளிகளையோ உங்களுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களில் பயன்படுத்தக்கூடிய நேரத்தை பாழாக்கி அந்த மணித்துளிகளை வீணாக்கி விடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் எல்லாமே கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய நேரடி தாக்கத்துக்கு உட்பட்டது. அதில் ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு உறுப்புகளும், ஒவ்வொரு நொடிகளும், ஒவ்வொரு மணித்துளிகளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நட்சத்திரமும் எல்லாமே கிரகங்களினுடைய கதிரலைகளினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டவை என்பதை உற்று கவனிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது பூரணமாக விளங்கி வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தர்மம், கர்மம், காமம், மோட்சம் என்ற 4 விதமான குணாதிசயங்களோடு நீர், நிலம், நெருப்பு, காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபோதங்களுக்கு ஏற்றவாறு அல்லது பஞ்சபோதங்களின் மூலமாக சரம், ஸ்திரம், உபயம் என்ற 3 விதமான தன்மை உள்ள ராசிகளோடு இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த இயக்கங்களை சரியான விதத்தில் இயங்க வைப்பது நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து. ஆக கடந்த பதிவுகளில் ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், அப்படி அந்த 4 பாதங்களுக்கும் தனித்தனி விருட்சம் சார்ந்த தகவலையும், அடுத்து நவகிரகங்களுக்கான விருட்சங்களையும், அடுத்து பஞ்சபோதங்களுக்கான விருட்சங்களாக இந்த பதிவு. இந்த மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒவ்வொரு விதமான பெயரை கொண்ட தாவரங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. அந்த எந்த ஒரு பூதம் உடலில் குறைவாக இருக்கிறதோ, எந்த பூதத்தினுடைய தன்மையின் அடிப்படையில் நீங்கள் பிறந்தீர்களோ, அதாவது நெருப்பு என்று பார்க்கும் பொழுது மேசம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது இந்த 3 ராசியில் நீங்கள் பிறந்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அம்சாலக்கணத்திலும் அதாவது நவாம்சத்திலும் அதே ராசியாக இருந்து வர்க்கோத்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிவகரந்தை என்ற ஒரு விருட்சத்தை வைத்து வளர்த்து பராமரித்து பூஜை செய்து வாருங்கள். அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்து வந்து வாருங்கள். 27 நட்சத்திரம், அதாவது 27 முறை நீங்கள் மாதம் ஒரு முறை, அதாவது 27 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சிவகரந்தையை உங்களால் வணங்கி வரும் பட்சத்தில் அரசாங்கம், தந்தை வழி சொந்தம், மாமனார் வழி சொந்தம் மற்றும் வயதில் மூத்தவர்கள் மற்றும் உங்களுடைய முதல் குழந்தை இவர்கள் உங்களுக்கு 100% ஜாதகமான சூழ்நிலை உண்டு பண்ணி தருவார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் அரசாங்க அதிகாரி யாராக இருந்தாலும் அவருக்கு முன்
நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். அவர்களுக்கு உங்கள் முகத்தை பார்க்கும் சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுத்து பாருங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தானாக வந்து உதவி செய்து பாருங்கள் நண்பர்களே. அதே போன்று நிலம், ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசி லக்கணங்களில் பிறந்தவர்கள் ராசி கட்டத்திலேயும் இந்த 3 லக்கணமோ அல்லது ராசிகளோ அமையும் பட்சத்தில், அதே நவாம்சத்தில் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கும் பட்சத்தில், புளியாரை என்ற கொடி வகையை நீங்கள் வைத்து வளர்த்து பராமரித்து பூஜை செய்யும் பட்சத்தில், இதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரத்தன்று அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த நாளில் 27 முறை, மாதம் ஒரு முறை அல்லது 27 நாட்களுக்கு ஒரு முறை இதற்கு பூஜை செய்து வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் செல்வம் செல்வாக்கு தானாக வந்து சேரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. செய்து பாருங்கள் நண்பர்களே. அடுத்து காற்று, மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 ராசிகளும் காற்றினுடைய ஆதிக்கம் கொண்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ராசியோ லக்னமோ இதில் அமைந்து அதுவே வர்க்கோத்தமமாகி நவாம்சத்திலேயும் அதே ராசி லக்னமாக அமையும் பட்சத்தில், இதற்கு கவில் தும்பை என்ற ஒரு சிறு செடியை பூஜித்து வணங்கி வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. இந்த கவில் தும்பை என்பது இணையத்தில் தேடி பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பூமிகளில் அதிகமாக இருப்பதை கண்ணால் சுலபமாக காண முடியும். அதே சமயத்தில் இதில் கவில் தும்பை என்ற பெயர் சற்று வித்தியாசமாக இருப்பதால் அப்படி ஒன்று இருக்குமோ அப்படி என்றெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேடி பாருங்கள். அதற்கு இணையமும் வலைதளமும் உங்களுக்கு அற்புத பரப்பிரசாரமாக கடவுள் கொடுத்திருக்கிறான் என்பது மாற்று கருத்திருக்க முடியாது. ஆக கவில் தும்பை காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது இந்த காற்று ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து அது பெருமளவு அவர்களை நிம்மதி பலமான இழப்புகளையோ பாதிப்பையோ இறப்பையோ இந்த நோய் தருவதில்லை. இருந்தாலுமே கூட இவர்களுக்கு பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் மன சுமைகளையும் அல்லது மன அழுத்தத்தையும் தந்துவிடுகிறது என்பதை நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அடுத்து நீர் பூதத்திற்கான தாவரம் என்று பார்க்கும் பொழுது சங்கன் குப்பி என்று சொல்லப்படுகிறது. இதற்கு மற்றும் ஒரு பெயர் சிறுதேக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கடகம், விருச்சிகம், மீனம் என்ற இந்த 3 ராசிகளுக்கு உரியது. ஆக இந்த ராசியில் பிறந்தவர்கள் ராசி மற்றும் நவாம்சத்தில் ஒரே லக்னமாக இருந்து அது வர்க்கோத்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில், அது நீர் ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த சங்கன் குப்பியை எடுத்து வளர்த்து பராமரித்து பூஜை செய்து வந்து பாருங்கள். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அதிக பாகை பெற்ற கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய நாளில் 27 முறை வணங்கி வந்து பாருங்கள். உங்களுடைய வெளிநாட்டு பயண கனவு இனிதே நிறைவேறும். அதே சமயத்தில் நீர் சம்பந்தப்பட்ட நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை கண்கூடாக பார்க்க முடியும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இந்த பரிகாரத்தை சொல்லி நான் அனுபவத்தில் நிறைய நண்பர்களுக்கு இந்த தகவலை சொல்லி அது அவர்களுக்கு பயன்பட்டு அவர்கள் சந்தோஷமாக எனக்கு திரும்ப தகவலை தந்திருக்கிறார்கள் என்பது சற்று ஒரு பெருமிதமான ஒரு தகவல். அடுத்து இந்த 4 தத்துவங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எந்த தத்துவத்தில் பிறந்திருந்தாலும் அந்த தத்துவ தாவரத்தோடு சேர்ந்து காஞ்சுரி என்ற ஒரு தாவரத்தையும் சேர்த்து வளர்த்து பாருங்கள். இது ஆகாய தத்துவத்திற்கு அடிப்படையாக காரகத்துவம் கொண்டது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இதற்கு காஞ்சுரி என்ற தாவரத்திற்கு மற்றும் ஒரு பெயர் செந்தட்டி என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த செந்தட்டி என்ற மூலிகை அதாவது தாவரம் பலமான தோல் நோய்களுக்கும் மற்றும் புற்றுநோய்களுக்கும் மருந்தாக சொல்லப்பட்டதாக நீண்ட நாட்களுக்கு முன் ஒரு நாட்டு மருந்து அல்லது
மூலிகை மருத்துவம் என்ற நூலில் பார்த்ததாக ஒரு ஞாபகம். ஆக இந்த பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பூதத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் தான் மனிதர்கள் இருக்க முடியுமே ஒழிய இந்த பஞ்சபூதத்தில் இல்லாத ஒரு மனித உயிர்களோ ஜீவன்களோ இந்த பூமியில் இருக்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய அல்லது நான் தரக்கூடிய பதிவுகள் அனைத்தும் இயல்பு வாழ்க்கையில் பெரிய பண இழப்போ அல்லது நேர இழப்போ இல்லாமல் உங்களால் சுலபமாக பின்பற்ற முடியும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நான் தரும் பதிவுகளை அனைத்து நண்பர்களுக்கும் பகிருங்கள். இது ஒரு பெரிய தகவல் இல்லை என்றாலுமே கூட இது அபரிமிதமான நன்மையை அளிக்கத்தக்க ஒரு அற்புதமான பரிகார முறை என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ தேவைப்படும் தகவலாக இருக்கலாம், அல்லது அந்த தகவலுக்காக அவர்கள் காத்திருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு தகவல்களை பகிருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவுடைந்து தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பாதாமே.